அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ராஜு எம். நான் உங்களுடைய ராஜமுருகன் பேசுகிறேன். என்னோட யூடியூப் சேனலில் கல்வி தொடர்பாக பல்வேறு வகையான காணொளிகளை பதிவிட்டு வருகிறேன். மேலும் அப்ளிகேஷன் ப்ராசஸ், ஜாப் ரிலேட்டடான வீடியோக்களும் இங்கே பதிவிட்டு வருகிறேன் கண்டினியூஸாக. என்னோடய வீடியோஸ் பார்த்திங்கனாக்கா பல்வேறு வகையான மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. என்னோடய வீடியோ யாராவது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா யூடியூப் சேனலில் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா என்னோடய வீடியோ அவங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும். இப்போது பார்த்திங்கன்னா ஒரு ஜாப் ரிலேட்டடான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? அதாவது தமிழ்நாட்டில் இருக்கின்ற எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ஏபி அமராவதியிலையுமே இருக்குது. ஸோ எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இந்தியாவிலே தலை சிறந்த ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனைவருக்குமே தெரியும். அந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறதுக்கோசம் ஃபேக்கல்ட்டி பொசிஷனுக்கோசம் ஜாப் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இதை காணொலியில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அமராவதி ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? இது கீழே பல்வேறு வகையான டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே ஜாப் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் 13, 2020 வந்திருக்கு. அதை பற்றி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது த பொசிஷன்ஸ் ஆர் அவைலபிள் அட் த ஃபாலோயிங் லெவல்ஸ். டிஃப்ரெண்ட் பொசிஷன் சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ், அசோசியேட் ப்ரொஃபஸர்ஸ், விசிட்டிங் ஃபேக்கல்ட்டி அண்ட் டீன்ஸ் தான் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னாக்கா இன்டேக் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி பொசிஷன் ஓப்பனிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட சுமார் பார்த்தீங்கன்னா 23 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஓகேவா? அது மொத்தமாக இப்போ பார்ப்போம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்டல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஹிஸ்ட்ரி, சைக்காலஜி, பயாலஜி ஆர் பயோடெக்னாலஜி, இங்கிலீஷ், ஜேர்னலிசம், ஹெச்ஆர்எம், மார்க்கெட்டிங் ஆர் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் ஆர் டேட்டா அனலிட்டிக்ஸ், operations and logistics plus supply chain management, general management or international management, economics, business statistics, marketing or supply chain management, accounting, finance. ஓகேங்களா? அதோட டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா பிஹெச்டி இந்த ரிலவெண்ட் டிசிப்ளின்ஸ் இன் இஸ் மேண்டேட்டரி. பிஹெச்டி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் ஐஏஎஸ்சி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் IITs, IIMs, JNU, நேஷ்னல் லெபார்ட்ரிஸ் அண்ட் ஃபாரின் யூனிவர்சிட்டி would have an advantage. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி பண்ணியிருந்தால் உங்களுக்கு அதிகமான அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் போட்டிருக்காங்க பார்ப்போமா? அட்லீஸ்ட் 3 years ஆஃப் டீச்சிங் ஆர் ரிசர்ச் ஆர் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். அவுட்ஸ்டாண்டிங் ஃப்ரெஷ் பிஹெச்டி கேண்டிடேட்ஸ் மே ஆல்சோ பி கன்சிடர்ட். அதாவது 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு திறமையான அவுட்ஸ்டாண்டிங் ஃப்ரெஷ் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸுமே எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது அசோசியேட் ப்ரொஃபஸரில் என்னென்ன எலிஜிபிலிட்டி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். 6 years ஆஃப் டீச்சிங், ரிசர்ச் ஆர் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அட்லீஸ்ட் 3 years ஷுட் பி அட் த லெவல் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆர் ஈக்குவலன்ட். ஓகேங்களா? மினிமம் பார்த்திங்கன்னா 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதில் 3 வருஷம் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லெவலில் கம்பல்சரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபஸர்ஸ் 10 years டீச்சிங் ரிசர்ச் ஆர் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் விச் அட்லீஸ்ட் 4 years ஷுட் பி அட் த லெவல் ஆஃப் அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆர் ஈக்குவலண்ட். அதாவது 4 வருஷம் பார்த்திங்கன்னா அசோசியேட் ப்ரொஃபஸர் லெவலில் பார்த்திங்கனாக்கா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கணும். பட் ஓவராலாக 10 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. The candidate should apply by 31st October 2020 via online. அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதம் 31 தான் கடைசி டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ஏபியில் அமராவதியில் ஜாப் வேணும்னு நினைக்கிறீங்களோ, பிஹெச்டி முடிச்சிருந்தால் தாராளமாக இங்கே அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இதோட பற்றி ஃபர்தரான டீட்டெயில்ஸ் வேணும்னாக்கா இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். https://srmap.edu.in/careers/ ஓகேங்களா? அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஃபுல் டீட்டெயிலும் பார்த்து அப்ளை பண்ணலாம். நன்றி, வணக்கம்.